வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோ ஸ்டோரி எபிசோட் 61 தான் பார்க்க போறோம். டிஸ்டர்பன்ஸ் எடுத்தோனே ஆடியோ மேக்ஸ் கோஸ்ட் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து நான் ஒரு சொன்னா நடக்க மாட்டேங்குது, அதனால நான் சொல்லல. கோஸ்ட் வீடியோ இதுக்கப்புறம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்து எந்த ரீசன்னாலும் ஓடி போனனோ அதே ரீசன்னால நான் திருப்பி இதே இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கேன். டிப்ரெஷன் தான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. என் மூஞ்சு எனக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இதுவா இருக்குன்ட்டு. யாருக்காவது மனக்குழப்பம் மன கஷ்டம் அப்படின்னா வந்து மூவி போவாங்க. மூவி போனா அந்த ஒரு 3 hours 2 hours வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும் அப்படின்னு. இப்ப சூழ்நிலை காரணமாக என்னால் அதை செய்ய இயலவில்லை, அதனால் நான் கேமரா முன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். டைம் பாத்தீங்கன்னா 3:45 ஆகும். நான் நேத்து ஈவினிங்கே வந்து ரெடி ஆயிட்டேன். ஒன்னு பண்ணும்போது மைக்கு போயிடுச்சுன்னு சொன்னால மைக்குக்கு புதுசா ஒயர் வாங்கி வச்சேன் 2000 ரூபாய்க்கு, அதை காணும். அப்புறம் இந்த லைட்டை காணும். அப்புறம் கேமரா ட்ரைபாட காணும். அப்புறம் மெமரி கார்டை காணும். மெமரி கார்டு தேடி எடுத்து மாட்டினா மெமரி கார்டு வேலையும் செய்யல. அடுத்து எல்லாமே செட் பண்ணி வேற மெமரி கார்டு ரெடி பண்ணி அதை ரீசெட் பண்ணி இது பண்ணி அதை மாட்டி ஆடியோ லைட் எல்லாமே செக் பண்ணி உட்கார்ந்தா கரண்ட் போயிடுச்சு 1 hour பிஃபோர். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இப்பதான் கரண்ட் வந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, போதும் லைட் விழுந்துருண்டா மேக்ஸ் 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 ப்ளீஸ் மேக்ஸ் பார்க்க கூடாது, கண்ணு குசும். போன வீடியோல தான் ஃபர்ஸ்ட் டைம் இவனை காட்டினா வளர்ந்துட்டானா. எப்பா 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 ஏன்பா இப்படி பண்ற, வரவே மாட்டியப்பா என்கிட்ட. இப்ப பாரு வீடியோ எடுக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கா. வெளியே தான் இருந்தான், கதவை திறந்தோடனே உள்ள ஜாலியா ஓடி வந்தாச்சு. அடப்பாவி, லாஸ்ட் இதுல வந்து நான் லைட் வேற ஒழுங்கா செக் பண்ணல. இப்போ ஒழுங்கா இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. கரண்ட் போயிட்டு வந்தோடனே போதும்னு உட்காந்துட்டேன் நானு. இதுக்கப்புறம் எதா இருந்தாலும் கலர் கிரேடிங் வந்து எடிட்ல தான் பார்க்கணும். உங்களுக்கு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கீழே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் டாக் லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அதுல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். இல்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பியிருக்கேன், இல்லைன்னா ஏதாவது கமெண்ட்ஸ்ல வந்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிருங்க, போயிடும். போன எபிசோட்லயே நான் கொஞ்சம் பாதி கொஞ்சம் இல்ல நிறைய ரீட் பண்ணது போயிடுச்சு. ஆடியோ இல்லாம போன்லயும் ரெக்கார்ட் பண்றேன், மைக்லயும் ரெக்கார்ட் ஆகுது. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. கொஞ்சம் பேர் என்ன சொல்லிருந்தீங்கன்னா ஒரு அநியாயம் பண்றடா மேக்ஸ். 20 minutes வீடியோவா போட்டா கூட ஓகே. எங்களுக்கு லாங் ஒரு நிமிஷம் குழந்தைய ஏமாத்தி வெளியே அமிச்சிட்டேன். சிப்ஸ் பாக்கெட் இருக்கிற மாதிரி ஆட்டி காட்டினேன், ஓடி விட்டேன். போன வாட்டி ஒரு பயங்கரமான ஒரு கதை என்னோட ஃப்ரைடே வந்து அனுப்பியிருந்தாங்க. அது எனக்கு படிக்க படிக்க நான் இருந்த வீட்லயே அது நடந்துச்சு அப்படின்னு ஒரே ஷாக்கா இருந்தது. அந்த வீடியோவோட ஆடியோ போயிடுச்சு. எனக்கு என்னமோ அந்த கதையே ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதனாலதான் ஆடியோ போயிருச்சான்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நடக்கிற விஷயம், அதாவது வீட்ல ஏதோ அமானுஷமாலாம் நடக்கல, லைஃப்ல நடக்கிற விஷயம் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஆனா நான் இப்ப வர உட்கார்ந்து 3:30 மணிக்கு நான் பேய் கதை பேசுறேன். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. கூகுள் ஷீட் வச்சிருந்த ஆப் அதுவே அன்இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாம் நடக்கும்டா. நானே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வீடியோ எடுக்கிறேன். வந்துட்டாண்டா கால, இனி எங்க உனக்கு எங்க வேலை, ஆட்டாத இவன் கிட்ட வாழ. என் பிரைடோட ஸ்டோரியவே காணுமே. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியா இருந்தது. எனக்கு அமிச்ச என்னோட பிரைடு வந்து அவங்க பேர் கூட மென்ஷன் பண்ணல. நானே கெஸ் பண்ண ஒருவேளை அந்த பிரைடா இருக்குமோ அப்படின்னு உள்ள கட் ஃபீலிங் சொல்லுச்சு. அவங்க பேரு நந்தினின்னு நினைக்கிறேன். நான் யோசிச்ச பிரைடு, ஆனா அவங்க நேம் சொல்லல. தயவு செஞ்சு நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்டோரி எதுல அனுப்பியிருக்கீங்கன்னு ஒரு ஹிண்ட் ஆச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து ஐ வாண்ட் டு ரீட் த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு போலாம். ஹாய் அக்கா, மை செல்ஃப் கீர்த்தி. உங்களோட ஒர்க் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அக்கா. இந்த ஸ்டோரி ரொம்ப பெருசாலாம் இருக்காது, கொஞ்சம் ஷார்ட் தான். சோ ஆரம்பிக்கலாமா? ஒரு நாள் ஈவினிங் 3 o'clock நானும் என் அத்தை பையனும் அண்ட் எங்க ஸ்ட்ரீட் பசங்க எல்லாம் ஐடென்சிக் விளையாடிட்டு இருந்தோம். அப்ப எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு சின்ன வீடு தான், பட் வெளியே அதாவது பார்க்கிங் பெருசா இருக்கும் அண்ட் கேட் ஆல்சோ. அந்த வீட்டுக்குள்ள நானும் என் அத்தை பையனும் போய் ஒளிஞ்சுக்க போனோம். அந்த வீட்டு சைட்ல கொஞ்சம் ஒரு கேப் இருக்கும். அந்த சைட்ல ஸ்டெப்ஸ் இருக்கும், மொட்டை மாடிக்கு போற வழி. எப்பயுமே அங்கதான் போறோம், கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நாங்க அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்துல தான் கிணறு இருக்கும். அது இருக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். அந்த வெள்ளு முன்னாடி இருக்கு. அப்போ எதுக்கு நாங்க 2 பேரும் மேல பார்த்தோம்னு சரியா ஞாபகம் இல்ல, ஆனா மேல பார்த்தோம். அந்த கிளவுட்ஸோட சேர்ந்து ஒரு உருவம் அந்த வெல் கிட்ட வந்தது. நாங்க கிளவுட்ஸ்னு சொல்லி
மனசுல சொல்லிக்கிட்டோம். அது பேய்னு நினைச்சா பயந்துருவோம்னு. அப்புறம் அது ஸ்லோவா அந்த வெல் மேல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தது. அது ஸ்கைல இருக்கிற வரைக்கும் ஒயிட்டா தான் இருந்தது. ஆனா அது அந்த வெல் மேல உட்கார்ந்த உடனே பிளாக் கலரா சேஞ்ச் ஆயிடுச்சு. அது எங்களை பார்த்த உடனே நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அப்ப அவன் மட்டும் இல்லனா நான் என்ன ஆகிருப்பேனே எனக்கு தெரியல. அவன் தான் என்னை தட்டி எழுப்பி கூட்டிட்டு வந்தான். நாங்களே அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஓடி வந்துட்டோம். எனக்கு உயிர் முக்கியமா கேம் முக்கியமானா உயிர் தானே முக்கியம், அதனால ஓடி வந்துட்டோம். ஆனா அந்த கண்ணும் அந்த பார்வையும் இப்ப வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது அக்கா. அப்ப வந்து எனக்கு 10 வயசு, இப்போ எனக்கு 14 வயசு, 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு எல்லாமே அப்படியே நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த கண்ணுல அந்த பிளாக் திங் இல்ல, பட் அது ரெட் கலர்ல இருந்தது. செம்ம பெரிய கண்ணு. இமேஜின் பண்ணி பாக்காதீங்க அக்கா, நீங்க பயந்துடுவீங்க. ஆனா இத நாங்க எல்லார்கிட்டயும் சொன்னோம். ஆனா யாருமே நம்பல. என்ன கலாய்க்க மட்டும் தான் செஞ்சாங்க. ஏன்னா என் அத்தை பையன் இப்போ வரைக்கும் சொல்லுவான், நீ இப்படிதான் நின்ன அப்போன்னு சொல்லி சொல்லி கலாய்ப்பாங்க. அவ்வளவுதான் அக்கா. இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வேணும்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் அனுப்புறேன் அக்கா. இதுலதான் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. நான் டைப் பண்ணது புரியலன்னா சாரி அக்கா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட மேக்கப் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா. இதே மாதிரி எப்பயுமே சிரிச்சுட்டே இருங்க அக்கா. தேங்க்யூ அக்கா, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு. அப்படியா? ஐயோ, தேங்க்யூ வெரி மச். பெரிய வார்த்தையெல்லாம் இருக்கு. கண்டிப்பா வேற ஸ்டோரி தான் அனுப்புங்க. ஆல்சோ பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரி. ஆனாலும் எனக்கு ஏன் பயமா இந்த லைட் மண்ட மாதிரி இருக்கு. ஏன் பயமா இருக்குன்னா நான் மட்டும் தனியா இருக்கேன். அந்த பக்கம் யாருமே இல்ல. யாரும் எனக்காக வெயிட் பண்ணல. இன்னைக்கு எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க. மேக்ஸும் மினி மட்டும் தான் வெளியே இருக்காங்க. அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, என்னோட நேம் நேஹா. நீங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கீங்க அக்கா. அழகா இருக்கீங்க அக்கா. நான் கை குழந்தையா இருக்கும் போது என்னோட சித்திக்கு கல்யாணத்துக்கு ஊருக்கு போனோம். அப்புறம் ரிட்டர்ன் ஊருக்கு போனோம் அப்பா சொன்னாங்க. ஆனா ரிலேட்டிவ் சொன்னாங்க இது நைட் டைம் வேணா, மார்னிங் போலான்னு சொன்னாங்க. ஆனா அப்பா போகணும், வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு இங்க அம்மா அப்பா நான் கை குழந்தை. அப்போ ஒரு 12:30 நைட் இருக்கும். அப்போ ஒரு கல்லறையை தாண்டி நடந்து போகணும். அப்ப அப்பா என்ன கையில தூக்கிக்கிட்டு முன்னாடி நடந்து போயிட்டாங்க. அப்ப அம்மா பின்னாடி பேக்ஸ் தூக்கிட்டு வந்தாங்க. அப்ப எங்க அம்மா ஒயிட் ஸ்மோக்ல ஒரு உருவத்தை பார்த்தாங்க. அது ரோடு கிராஸ் ஆயிட்டு போச்சு. அப்புறம் எங்க அம்மா அப்பாட்ட ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனதும் அம்மாக்கு சரியான ஃபீவர் அக்கா. அப்புறம் ஃபாதர் கூப்பிட்டு ஹோலி வாட்டர் தெளிச்சாங்க. அப்புறம் அம்மாக்கு ஃபீவர் போயிடுச்சு. தேங்க்யூ அக்கா. இதை ரீட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோஸ்ட் ஸ்டோரி இருக்கு. நான் அதை சென்ட் பண்றேன். என்னன்னு தெரியல, கோஸ்டுக்கும் எனக்கும் நிறைய சிங்க் ஆகுது போல. என்னைய சுரண்டி பாக்குது. தேங்க்யூ அக்கா. லவ் யூ அக்கா. லவ் யூ டூ. தேங்க்யூ. கண்டிப்பா அனுப்புங்க. இப்பெல்லாம் ரீசெண்டா வர ஸ்டோரி எல்லாம் ஒன்னே அனுப்புறீங்க. இன்னும் வேணும்னா சொல்லுங்க, இதை படிங்க அப்புறம் அனுப்புறேன், இதை படிச்சா அதை அனுப்புறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து உஷாரா வந்து நிறைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியுது. அப்பயும் சொல்லிக்க மாட்டேனே. அடுத்த ஸ்டோரி போலாம். ஸ்டோரி நம்பர் 1. ஹாய் அக்கா, மை நேம் இஸ் ஆண்ட்ரியா அண்ட் ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். ஏலே ஃபுல்லா இங்கிலீஷ்ல எழுதிருக்கீங்க ஆண்ட்ரியா, வேற வழி இல்ல. அடுத்த ஸ்டோரி போறேன். தயவு செஞ்சு தமிழ்ல சாய் பண்ணுங்க ப்ளீஸ். ஹாய் அக்கா, டோன்ட் மென்ஷன் மை நேம். மை நேம் இஸ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்களும் என்ன மாதிரி ஓப்பனா பேசுறீங்க. ஸ்டோரிக்கு போலாம் அக்கா. எனக்கு 13 இயர்ஸ் ஓல்டா இருக்கும்போது நாங்க ஒரு காட்டுக்குள்ள 2 வீடு மட்டும் தான் இருக்கும். அதுல ஒரு வீட்டுல இருந்தோம். அப்பா அம்மா தாத்தா நானு. ஒன் டே அப்பா அம்மா தாத்தா வெளியே போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இருந்தேன். ஹால் வந்து லென்த்தா இருக்கும். கிச்சன்ல இருந்து வரணும்னா டைனிங் ரூம் தாண்டி தான் வரணும். வெசல் பாஸ்கெட் இருக்கும்ல, வாஷ் பண்ணி வைப்பாங்கல்ல, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் கீழே விழுந்துச்சு. நான் கண்டுக்கல. அப்புறம் கிளாஸ் டம்ளர் விழுந்துச்சு. உடஞ்ச மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அப்புறம் நான் போய் பார்த்தா ஒண்ணும் இல்ல. அத நான் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து நான் டிவிக்கு முன்னாடி சேர்ல 2 காலையும் 2 ஹேண்டில் வச்சு விரிச்சு வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ யாரோ என்ன பின்னாடி சேர்ல தள்ளி விட்டுட்டாங்க. நான் காலை கீழே வச்சுட்டு இருந்தேன். என்னால பேலன்ஸ் பண்ணிருக்கவும் முடியும். அப்பயும் கீழே விழுந்துட்டேன். அடுத்து திரும்பி கிளாஸ் டம்ளர் கீழே விழுந்து இந்த டைம் சவுண்ட் நல்லாவே கேட்டுச்சு. நான் போய் பார்த்தேன் என்னன்னு. சொன்னா நம்ப மாட்டீங்க, அங்க பிளாக் ஷேடோ 6 to 7 சென்டிமீட்டர் லென்த்ல நின்னுட்டு இருக்கு. 6 to 7 சென்டிமீட்டர் லென்த்லயா? இல்ல 6ல இருந்து 7 அடியா? அப்படி சொல்றீங்களா? புரியல. அவ்வளவுதான். 2 செகண்ட் நான் ஆர்ஐபின்னு நினைச்சிட்டேன். எடுத்தேன் பாரு ஓட்டம் வெளியே. நான் எங்க வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு போனோம். எங்க வீட்டு லென்த்தா இருக்கும். அப்ப நான் எல்லா ரூம் விண்டோவும் பாக்கல. ஓடும் போது கிச்சன் விண்டோல பார்த்தா ஒரு பிளாக் ஷேடோ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தது 6 to 7 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் திருப்பி சொல்றாங்க. இப்போ நான் பார்த்தது 7 to 8 சென்டிமீட்டர். கண்ணு மட்டும் கிளிட்டரா ரெட்டா இருக்கு. அது என்னையே பாக்குது நான் ஓடுறத. அப்புறம் நான் அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன். நான் அந்த பாட்டி கிட்ட சொல்றேன், அவங்க அது தீஃப் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் பார்த்தது மனுஷன் இல்ல. எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்க. நான் சொல்லிட்டேன், இவங்க அசால்ட்டா நான்வெஜ்காக வந்திருக்குன்னு சொன்னாங்க. இதாச்சும் பரவாயில்ல. எங்க அம்மா, நானே ஜுரத்துல நடுங்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு கிளாஸ் உடஞ்சது இல்ல, உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காங்க. நைட்டு தூக்கம் வரல. திரும்பி படுத்துட்டு இருந்தேன். அப்போ ரூம் கதவுக்கு பின்னாடி அது
குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்புறமா போனை எடுத்து அம்மாக்கு பப்பி குசு குசுன்னு சொன்னேன். எங்க அம்மா அப்பா வந்து கதவை ஓபன் பண்றாங்க. அது மறைஞ்சிருச்சு. பப்பி குசு குசுவா? அது நான் கோட் வேர்டா உங்களுக்கு? அப்புறம் அம்மா கூட படுத்துட்டேன். அப்புறம் மார்னிங் பார்த்தா கரெக்டா ரூம்ல இருந்து மெயின் டோர் வரைக்கும் பிளட் ஃபுட் பிரிண்ட். அப்ப எங்க அப்பா வீட்ல யாருக்கும் கால்ல பெயிண்ட் இல்ல. எங்க தாத்தா தான் அது ஃபர்ஸ்ட் பாத்திருக்காரு. இவருக்கு அந்த 6 to 7 feet யாருன்னு தெரியும். ஃபீட் அது கூட வர வர பேசுவாராம். இதெல்லாம் எங்க தாத்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. ஃபுட் பிரிண்ட்க்கு அப்புறம் வீட்ல அப்பா செமினார் வர சொன்னாரு. செமினாரா? பூஜை பண்ணாரு. சாமியாரா? என்னாச்சு? செமினார்ன்றீங்க, பப்பி குஸ்குஸ்ன்றீங்க. பூஜை பண்ணாரு. அப்போ அவரு சொன்னாரு அது என்ன தேடி வந்திருக்குன்னு. இது மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. பிளாஷ்பேக்ல அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட சொல்லல. அப்புறம் அது அப்பப்போ வந்துட்டு போகும், கண்டுக்காதீங்கன்னு சொன்னாரு. அத பார்த்து பயமும் படாதீங்க, அது கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்பப்போ பாப்போம். அப்புறம் நான் வேற வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வரல. அவ்வளவுதான். எனக்கு சமந்தா ஸ்டோரி எங்க அப்பாக்கு நடந்திருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். சமந்தா ஸ்டோரியா? எப்பா உங்க இதுல இந்த ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் இருக்கும்ல, அதை மாத்தி வைங்க. சமந்தா ஸ்டோரி எங்க அப்பாங்க நடந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் சொல்றேன்னா எனக்கு புரியல. அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் மை நேம். மை நேம் இஸ் அண்ட் ஐ அம் ஃப்ரம் கோயம்புத்தூர். இப்போ ஆரம்பிக்கலாமா? எல்லா ஸ்கூல்லயும் பேய் இருக்குன்னு சும்மா ரூமர் கிளப்புவாங்க. அது மாதிரிதான் எங்க ஸ்கூல்லயும் சொன்னாங்க. ஆனா நாங்க என்ன நினைச்சோம்னா, சும்மா எல்லா ஸ்கூல்லயும் சொல்றது தானே விட்டுட்டோம். ஒரு நாள் சும்மா ஓஜா போர்ட் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சு நாங்க 4 பேர் ட்ரை பண்ணோம். நாங்க கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் செம ரெஸ்பான்ஸ். எங்க கூட இருந்த ஒரு பொண்ணு அந்த பேய் கிட்ட கேட்டா, மேக்ஸ் பருப்புன்ற சவுண்ட் கேக்குது, மேக்ஸ் வெளியே இருக்கு, இங்க எங்கயோ புர் புர்ன்னு கேட்டுச்சு. ஐயோ ஒண்ணும் இல்ல. எனது செம்ம ரெஸ்பான்ஸ். எங்க கூட இருந்த ஒரு பொண்ணு அந்த பேய் கிட்ட கேட்டா, நீங்க எங்க உண்மையாவே இறந்தீங்க, எங்க கண்ணு முன்னாடி வான்னு சொன்னா. அவ சொன்ன அடுத்த நிமிஷம் எங்களுக்கு இருக்கிற ஆப்போசிட் பில்டிங்ல வித் ரெட் ஐஸ் பிளாக் கலர் ஷேடோஸ் ஒண்ணு நின்னுட்டு இருந்துச்சு. எங்களுக்கு அல்லு வெட்டுருச்சு. எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டோம். எங்க கேங்ல இருந்த ஒரு பொண்ணு சொன்னா இந்த காயினை வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டான்னு. நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். ஆனா அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல செம்ம ஆக்டிவிட்டி. அது மட்டும் இல்லாம அவளை அந்த பேய் பொசஸ் பண்ணிருச்சு. அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து அவளை சாமியார் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த பேய் கிட்ட கேட்டிருக்காங்க, நீ யாருன்னு. அதுக்கு அது சொல்லிருக்கு, நான் இந்த ஸ்கூல் படிச்ச கேர்ள் தான், நான் லவ் ஃபெயிலியர்ல தூக்கு போட்டு இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பெரிய விஷயம் சொல்லுச்சு. நான் மட்டும் இல்ல, இங்க என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லுச்சு. அப்புறம் அவ உடம்புல இருந்து போயிருச்சு. நவ் ஷீ இஸ் ஆல் ரைட் தான். ஐ சேஞ்ச் மை ஸ்கூல் அக்கா. தட்ஸ் ஆல் அக்கா. இதுதான் என்னோட ஸ்டோரி. பெருசா போயிருச்சுன்னா சாரி அக்கா. அண்ட் உங்க ஹோஸ்ட் அப்டேட்டட் சொல்லிருக்காங்க. அப்புறம் அக்கா இன்னும் இறங்கல. வாட்? என்னோட கோஸ்ட் அப்டேட்டா? இந்த மாதிரி கதையை படிச்சா திருப்பி வந்துரும் போலங்க. ஏங்க எனக்கு ஏன் இது ரொம்ப ஒரு மாதிரி ஹிட் ஆச்சுன்னு தெரியலையே. ஒரு மாதிரி சடனா வைபு மாறிடுச்சு. ஒரு மாதிரி ஸ்டில்னஸா இருக்கு, அமைதியா இருக்கு. இங்க வேற மேக்ஸ் சவுண்ட் கேட்டுச்சுனால இந்த இடத்துல பொறுப்புன்ற பர்ரிங் சவுண்ட் கேட்டுச்சு. ஒரு மாதிரி இதுவா இருக்கே. ஐயோயோ வீட்டுல யாரும் இல்லையே. சி இருக்காங்க, வீட்டுல இருக்காங்க, துணைக்கு உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. மணி வேற 4 தான் ஆகுது. என்ன பண்ணும், இத நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமா போடணும். அப்போ யாரெல்லாம் தூங்காம நைட் ஷிஃப்ட் பண்றீங்களோ அப்ப என் கூட துணைக்கு இருக்கிற மாதிரி ஆச்சு எனக்கு இருக்கும். நான் மட்டும் தனியா வேலை செய்யற மாதிரி இருக்காதுல்ல. அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, என் நேம் ஃபிலோ. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்கூல்ல எனக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்கும் till 7. என் ஸ்கூல் ஆப்போசிட்லயே சுடுகாடு இருக்கு. என்ன எல்லா ஸ்கூல்லயும் ஏதாவது ஒண்ணு சுடுகாடு இருக்கு. சோ எங்க ஸ்கூல் டைம்ல நிறைய டெட் பாடிஸ் தான் எரிப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க ஆர்வமா இருக்கும். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் won't allow me. ஒரு நாள் ஸ்பெஷல் கிளாஸ் அப்போ டைம் ஒரு 7 o'clock இருக்கும். அப்போ 5 people per class roomனு எல்லாரும் பிரிச்சு உட்கார வச்சாங்க. Me and my friends all are in the same room. நாங்க எங்க கிளாஸ் ஆப்போசிட்ல 6th standard கிளாஸ் ரூம் இருக்கு. அங்க we were sitting. ரொம்ப போர் அடிக்குதுன்னு பேசிட்டு இருக்கும்போது one of my friends suggested ஓஜா போர்டு விளையாடலாமான்னு. எனக்கு புரியல ஏன் இப்படி வருது. இப்போ ஏன் அடுத்தடுத்து வருது? இப்ப போன ஸ்டோரி ஓஜா போர்டு ஸ்டோரி தானே, அதனாலதான் ஹிட் ஆச்சா? இல்ல அது தூரத்துல. சரி ஓகே, ஒண்ணும் இல்ல எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டோம். என் ஃப்ரெண்டு மாயாக்கு மட்டும்தான் அந்த ப்ரொசீஜர் தெரியும். சோ அவ நோட்ல பாக்ஸ் எல்லாம் போட்டு டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. மேம் அடிக்கடி ரவுண்ட்ஸ் வருவாங்க. அவங்க உட்கார டைம் நாங்க ஸ்டார்ட் டு பிளே. நாங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே வி ஃபீல் சம் பேட் வைப். அப்பையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதான பார்த்தேன் தெரிஞ்சிட்டாங்களான்னு. அவ ஏதோ எஸ் ஆர் நோ எல்லாம் கேட்டா, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்புறம் ஒருத்தர் பிளட் குடுக்கணும்னு சொன்னான். யோ
இந்த ரூல்ஸ்லாம் யாரா சொல்றா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பிளட் எல்லாம் கொடுக்க கூடாது. திஸ் இஸ் நாட் பிளாக் மேஜிக். தென் ஐ கேவ் 1 drop ஆஃப் பிளட். ஆஃப்டர் தட் எங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்டா ஸ்மெல்லாம் வருது. அப்புறம் அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து டஸ்டர் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துருச்சு. நாங்க பயந்து நோட்லாம் எடுத்து வெளியே போயிட்டோம். நான் வீட்டுக்கு ஸ்கூட்டில போவேன். எங்க வீட்டுக்கு போற ரூட்லாம் டார்க்கா இருக்கும். எனக்கு யாரோ என் கூட வர மாதிரியே ஒரு ஃபீல். பயந்து வேகமா போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு மம்மி கிட்ட சொன்னேன். அவங்க திட்டிட்டு தர்கா கூப்பிட்டு போயிட்டு கயிறுலாம் கட்டி விட்டாங்க. எனக்கு நெக்ஸ்ட் டே ஹெவி ஃபீவர். வீட்டுல லீவ் போட சொன்னாங்க. கேட்காம நான் ஸ்கூல் போனேன். எதுக்குன்னா டூர் கூப்பிட்டு போறாங்கல்ல, சோ அதுக்கு ஃபீ பே பண்ணணும். சோ கிளம்பி போயிட்டேன். எனக்கு கிளாஸ்ல உட்கார கூட முடியல. அப்புறம் என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. தென் ஐ வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. டெங்கு பாசிட்டிவ். நெக்ஸ்ட் டே அகைன் பண்ணேன். ஸ்வைன் ஃப்ளூ பாசிட்டிவ்னு மாத்தி மாத்தி வந்தது. அன்னைக்கு நைட் என் பெரியமா மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என் கூட என் இயர்ஸ் கிட்ட ஒரு சவுண்ட் வந்தது. இனிமே இப்படி பண்ணுவியான்னு. நான் பண்ண மாட்டேன்னு கத்திட்டு எந்திரிச்சிட்டேன். அப்புறம் நாங்க டூர் போகும்போது ஒண்ணு நடந்தது. நெக்ஸ்ட் சொல்றேன்க்கா. பாய். சொல்ல வேண்டாம். நீங்க ஓஜா போர்டு ஆடுவீங்க, என்கிட்ட சொல்லுவீங்க, நான் பயந்து தூங்காம இருக்கணும். அது நீங்க அடுத்த ஸ்டோரியில வேற சொல்வீங்க. அதானே? போங்கயா. ஐயோ 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 சொல்லக்கூடாதா? இல்ல, இது ரொம்ப நாள் அப்புறம் புல்லரிக்குது. ஐ வாஸ் நாட் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ். ஒரு மாதிரி ஜாலியா வீடியோ எடுக்க போறோம். நான் பிளான் எல்லாம் பண்ணிருந்தேன். என்ன பண்ணுவோம் இந்த வாட்டி வீக்லி, இந்த வீக் மட்டும் முந்தி 30 days எல்லாம் பண்ணிருக்கோம். இந்த வீக் மட்டும் தொடர்ந்து கோஸ்ட் ஸ்டோரியா போடலாம். எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஹாலோவின் வைப்ஸ் எல்லாம் வேற இருக்கு. அப்படி இருக்குமே அப்படின்னு நினைச்சேன்டா. நெஞ்செல்லாம் வலிக்குதேடா. ஹாய் அக்கா, ஐ எம் பாவியா. நான் இப்போதான் 10th கம்ப்ளீட் பண்ணேன். ஐ லைக் அ வீடியோ சோ மச். சோ இந்த ஸ்டோரி என் ஃப்ரெண்டு சொன்னா. நாங்க இந்த ஸ்டோரி எங்க 10th ப்ரீ போர்டு மேக்ஸ் ரிவிஷன் அப்போ பேசிட்டு இருந்தோம். சோ லெட் மீ ஸ்டார்ட் தி ஸ்டோரி. என் ஃப்ரெண்ட், அவளோட ஆட்டோ ஃப்ரெண்ட் ஒரு அக்கா, அவங்க அம்மாக்கு பேய் பிடிச்சிருச்சான். அவங்க மார்னிங்லாம் நார்மலா அந்த அக்கா அப்புறம் அவங்க தம்பி எல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பி வாங்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க பேய் பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்களாம். நைட்ல எல்லாம் அவங்க ஒரு ரூம் கார்னர்ல போய் இதுல கை ஆடுதா, என் ஷேடோ தெரியுதா, அதை பார்த்து நானே பயந்துட்டேன். தலைய முட்டிப்பாங்களாம். அவங்களுக்கு இது ஒரு 2 years இருந்திருக்கு. அப்புறம் அவங்க ஒரு சாமி கிட்ட போயிருக்காங்க. அவங்க சொன்னாங்களாம், இவங்க ஒரு நாள் நைட்டு ஒரு சர்ச் வழியா போயிட்டு இருக்கும்போது அங்க சுத்திட்டு இருந்த ஒரு சோல் அவங்க மேல ஏறிடுச்சான். ஆனா அந்த அக்காவோட அம்மாவும் கிராஸ் ரிலிஜியன் மேரேஜ் பண்ணாங்களாம். அந்த சோலும் அப்படிதான் போல. சோ அதனாலதான் அந்த பேய் இவங்க மேல ஏறிடுச்சான். அப்புறம் அந்த அக்காவோட அம்மா அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சான். இதனால தட்ஸ் இட் அக்கா. இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. நாங்க இத பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க மேக்ஸ் சார் வந்தாரு. சோ நாங்க கதை பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு அவர் பிளேஸ் சேஞ்ச் பண்ணாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இதை கேட்டுட்டு ரொம்ப பயந்துட்டா. சோ அவளை சார் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் போய் உட்காருன்னு சொன்னாரு. நாங்க லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு அவளை நாங்க உன் பக்கத்துலதான் அந்த ஆன்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அவ ஒரே அழுக. செம ஃபன்னு. பாவம் அவ அப்புறம் சரியா போச்சு. இந்த ஸ்டோரி அவ்வளவா எனக்கு பயம்லாம் இல்ல, பிகாஸ் பேய் ஃபேமிலில. ஆனா பாவம் அவ பயந்துட்டா. இதை நாங்க வெறும் ஃபன்னுக்கு தான் பண்ணோம். என்னை யாரும் திட்டாதீங்க. ஹோப் யூ ரீட் தி ஸ்டோரி சூன். நீங்க ஸ்டோரி சொல்றதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு நேம் சொல்லுங்க அக்கா ப்ளீஸ். லாட்ஸ் ஆஃப் லவ் அக்கா. உங்க மேக்கப் எல்லாம் சூப்பர். தேங்க்யூ ஃபார் ரீடிங் தி ஸ்டோரி. சராங்கி அக்கா. தேங்க்யூ. லவ் யூ டூ. ஆல்சோ நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பேர் வைக்கணும்னா இந்த மாதிரி கதையை கேட்கிற ஒரு கும்பலா நம்ம ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கு நம்ம நல்ல பேரா வைக்க முடியும் சொல்லுங்க? ஒரு மாதிரி கியூட்டா, ஆட்டோமியா அப்படி ஏதாவது வைக்க முடியுமா? இல்ல, கொடூரமா அப்படிதான் வைக்க முடியும். அதனாலதான் நான் வைக்கவே இல்லை. எதுக்கு நெகட்டிவா வைப்பானே அப்படின்னு. அதுக்கு அமைதியாவே இருந்துடலாமே. சோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் 32 minutes ஆயிருக்கு. பட் ஆனா எவ்வளவு நேரம் ஃபுட்டேஜ் வரும்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரம் நான் இப்படிக்கும் அப்படிக்கும் நடந்துட்டு இருந்தேன். ஒரு 2 ஸ்டோரியோட நிறுத்திடலாம். ஓகேவா? அடுத்து நான் வெயிட் பண்றேன். போடுறோம், தாக்குறோம், தூக்குறோம். பண்ண மாட்டேனோ. ஹாய் அக்கா, என்னோட பேர் சொல்ல வேணாம். ஐம் டொடனாய். இந்த ஸ்டோரி நான் காலேஜ் படிக்கிற டைம்ல எனக்கு நடந்துச்சு. ஆன் தட் டைம் ஐ வாஸ் ஸ்டடிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். எங்க காலேஜ்ல ஒரு சீனியர் மேல கிரஷ் இருந்துச்சு. அவங்க 3rd year. ஒன் டே எங்க காலேஜ்ல ஒரு செலிப்ரேஷன். நைட் 10 o'clock வரை நடந்துச்சு. நைட் ஒரு 9 o'clock இருக்கும். அப்ப எனக்கு செம அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டேன். யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ தனியா தான் போனேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த ரெஸ்ட் ரூம் லாக் பண்ணி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு போனேன். அங்க யாருமே இல்ல. எனக்கு செம பயமா இருந்துச்சு. பட் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு போனேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வர டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஓபன் பண்ண முடியல. தென் ஐ ரியலைஸ்ட் வெளியே யாரோ லாக் போட்டாங்கன்னு. ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னு நினைச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நேம் சவுண்டா சொல்றேன். பட் யாருமே ரிப்ளை பண்ணல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் ஹெல்ப்னு சொல்லி கத்திட்டே இருந்தேன். ஆஃப்டர் 1 hour எனக்கு வெளியே யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. நான் ரிப்பீட்டடா ஹெல்ப்னு கத்திட்டே இருந்தேன். அப்போ அங்க வெளியே இருந்தவங்க டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. பண்ண முடியல. அவங்க உள்ளதான் லாக் போட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உள்ள லாக்
லாக் போடல. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் டோரை உடைச்சிட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா என் கிரஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. சொல்லிட்டு இருந்தப்போ ரெஸ்ட் ரூம் லாஸ்ட்ல பிளாக் ஷேடோ வித் ரெட் ஐஸ் பார்த்தேன். பயத்துல நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்னை எழுப்பிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க அது வந்துருச்சு. எனக்கு ஒன்னும் புரியல. அங்க இருந்து வந்தது. அப்புறம் என் கிரஷ் கிட்ட நான் கேட்டேன் யாரு வந்தான்னு. அவங்க சொன்னாங்க இந்த ரெஸ்ட் ரூம்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. அவங்க தான். எனக்கு அல்ல இல்ல. செலிப்ரேஷனே முடிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தேடிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேயெல்லாம் நம்ப மாட்டாங்க. நான் சொன்னேன் நீ பாத்திருந்தா நம்பி இருப்பேன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளவுதான் அக்கா. இது நடந்து ஒரு 5 இயர்ஸ் இருக்கும் அக்கா. அந்த கிரஷே மேரேஜ் பண்ணி இப்போ எனக்கு ஒரு பாப்பா இருக்கு. அந்த கிரஷவே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? வா வாட் அ மிராக்கிள். அப்போ இந்த இன்சிடென்ட் தான் உங்களை வந்து அந்த ஐஸ் பிரேக்கர் மாதிரி பேச வச்சிருக்கு கோஸ்ட்னால. ஆஹா, என்னெல்லாம் நடக்குது பாருங்க எல்லாருக்கும். நமக்கு ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் அக்கா. உங்க வீடியோஸ்லாம் நல்லா இருக்கு. கீப் ராக்கிங். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். நான் வவுத்தரிச்சல்ல சொல்லல, விஷஸ் தான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான். பட் லைட்டா பவுத்தரிச்சல். ஹாய் அக்கா, மை நேம் இஸ் கனிஷ்கா. நான் உங்க நியூ சப்ஸ்கிரைபர். ஃபர்ஸ்ட் நான் உங்க கோஸ்ட் வீடியோ பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். நான் இப்போ 8th படிக்கிறேன். இந்த இன்சிடென்ட் ரீசெண்டா தான் எனக்கு நடந்தது. ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றேன் அக்கா. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், ஒரு நாள் நானும் என் அம்மாவும் கடைக்கு போலாம்னு இருந்தோம். அப்ப டைம் ஒரு 6:30 இருக்கும். நானும் என் அம்மாவும் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். என் பாட்டி தாத்தா மாமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. அப்ப நான் அம்மா கிட்ட பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு போனேன். அப்ப அம்மா ஹால்ல டிவி பாத்துட்டு இருந்தாங்க. பாட்டி கிச்சன்ல இருந்தாங்க. நான் பாத்ரூம்ல இருக்கிற போது டோர் யாரோ டம்முன்னு தட்டுறாங்க. நான் அம்மா தான் தட்டுறாங்கன்னு நினைச்சேன் அக்கா. பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா சொன்னாங்க நான் ஹால்லயே தான் இருக்கேன். எனக்கு அல்லு விட்டுருச்சு. சரி ஓகேன்னு அடுத்த நாள் பாட்டி கிட்ட கேட்டேன். அவங்களும் நான் தட்டலன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். நான் ராத்திரி ஃபுல்லா நான் அம்மாவை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை பேய்க்கு அவசரமா வந்துருச்சோன்னு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். தப்பு தானே? இப்படி எல்லாம் பேசலாமா? இப்படி எல்லாம் டான்ட் பண்ணீங்கன்னா அது என்ன நினைக்கும்? ஓஹோ, அவ்வளோ தில் இருக்கா அப்படின்னு அடுத்த நாள் வேணும். நான் எதுவும் பேசல. செகண்ட் இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் எனக்கு ஐயோ என்ன தலை சுத்துது. இந்த இன்சிடென்ட் எனக்கும் என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்கும் நடந்தது. ஹர் நேம் இஸ் ஷஹானா. நான் ஒரு நாள் அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அவ டிப்ரெஷன்ல இருந்தா. 8வது தானமா படிக்கிறீங்க? நான் போய் என்னாச்சுன்னு கேட்டேன். அப்போ அவ சொன்னா டைகர் டெத் ஆயிடுச்சு. ஹர் பெட் டாக் நேம் இஸ் டைகர். எனக்கு டைகரை ரொம்ப பிடிக்கும். சோ நானும் கொஞ்சம் சேடா இருந்தேன். அவங்க வீட்டுல இன்னும் 2 டாக்ஸ் இருக்கு. அப்போ அந்த 2 டாக்ஸும் பர்டிகுலரா டைகர் கிட்ட அப்படி விளையாடமோ அப்படி கொலைச்சுக்கிட்டே விளையாடிட்டு இருந்துச்சு. எனக்கும் அவளுக்கும் செம ஷாக்கு. அப்புறம் மார்னிங் ஸ்மூத்தா போயிடுச்சு. ராத்திரி ஆனா மட்டும் டைகர் கூட இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாக்கா. நல்லதானே? எனக்கு வந்து என்ன கோஸ்ட் வேணா அனுப்புங்க. இந்த பெட்ஸ் சம்பந்தப்பட்டது மட்டும் அனுப்பாதீங்க. எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும். தேர்ட் இன்சிடென்ட், ஒரு நாள் நான் வீட்டுல தனியா வாசம் நான் கோஸ்ட் வீடியோ பாத்துட்டு இருந்தேன். அப்ப ஆஃப்டர்நூன் 12 PM இருக்கும். என் பாட்டி சொல்லியிருக்காங்க 12 PM பேய் வரும்ட்டு. ஆனா நான் பேய் பார்த்து பயப்பட மாட்டேன். நைட்டு பாத்தீங்களா, மதியம் வரும்ட்டு யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதனால தில்லா பாத்துக்கிட்டு இருந்தேன். சடனா மொட்டை மாடியில யாரோ செங்கல் போட்டு உடைக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. நான் மாடி சாவி எடுத்துக்கிட்டு போய் பார்த்தேன். அப்போ செங்கல் மட்டும் உடஞ்சிருந்தது. நான் அசால்ட்டா செங்கலை ஓரமா வச்சுட்டு கேட்டை பூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறமா தான் ராத்திரி 3 மணிக்கு ரியலைஸ் பண்ணேன். இந்த விஷயம் யாருக்குமே வீட்டுல தெரியாது அக்கா. என்ன ரியலைஸ் பண்ணீங்க? அத சொல்லவே இல்லையே. ஓ, எப்படி உடஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியா? ஃபோர்த் இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் எனக்கு சின்ன வயசுல நடந்தது அக்கா. அப்ப நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் எங்க வீட்டுல ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோர். வீட்டு பெயிண்ட்லாம் அப்போ அடிக்கல. கொஞ்ச நாள் ஒர்க் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ வீட்டுல எல்லாரும் பிஸி. சோ நான் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு துணியில ஊஞ்சல் கட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்பப்போ கொஞ்சம் பயம் இருந்துச்சு பேய் பார்த்தா. இருந்தாலும் நான் நைட் தான் ஊஞ்சல் ஆடுவேன், அதுவும் தனியா. அப்படி ஒரு நாள் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த போது அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு அப்படியே ஊஞ்சல கட்டாம வந்துட்டேன். என் பாட்டி சொல்லுவாங்க, நோ 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 எங்க போதுன்னு தெரியும். என் பாட்டி வேற சொல்றாங்களா, ஊஞ்சல் ஆடுனா கட்டிட்டு வான்னு. நான் ஒய்னு கேட்டேன். பட் அவங்க நான் பயப்படுவேன்னு சொல்லல. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க அக்கா. எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ஐயோ, எனக்கு ஏன் பயமா இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, யாரோ இமேஜினேஷனு ஒரு மாதிரி ரொம்ப இதுவா வந்துச்சு. நெக்ஸ்ட் டே நான் ஊஞ்சல் நார்மலா ஆடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. இன்னும் அவ்வளவு நேரமா ஆடுவ, நான் ஆடணும் அப்படின்னு சொல்லுச்சு. அது ஃபீமேல் வாய்ஸ்.
நான் ஊஞ்சல்ல இருந்து இறங்கிட்டேன். அப்ப அந்த ஊஞ்சல் கொஞ்சம் ஷேக் ஆச்சு அக்கா. நான் குடுகுடுன்னு அம்மா கிட்ட போய் சொன்னேன். அம்மா கேட்டாங்க ஊஞ்சல கட்டிட்டு வந்தியா அப்படின்ட்டு. நான் நேத்து தான் கட்டிட்டு வரலன்னு சொன்னேன். அம்மா சொன்னாங்க அதான் இவ்வளவு பிரச்சனை, ஓகேவா கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க. போயிட்டு வந்து நான் முதல் வேலையா போய் ஊஞ்சல கட்டிட்டு தான் வந்தேன். ஊஞ்சல கிழிச்சிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு அக்கா. தட்ஸ் ஆல் மை இன்சிடென்ட்ஸ் அக்கா. இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளவுதான் செத்துடுவீங்க. தேங்க்யூ, கீப் ராக்கிங் அக்கா. தேங்க்யூ. உங்க அக்கா செத்துருவேன்ற ஒரு அக்கறைனால அனுப்பாம இருந்தீங்க பாத்தீங்களா, ஹெட்ஸ் ஆஃப் டு யூமா. தேங்க்யூ. அதெல்லாம் அனுப்பிடாதீங்க. இதுவே எனக்கு ஊஞ்சல்லே நான் கொஞ்சம் நடுங்கிட்டேன். ஏன் அத்தி அப்ப முந்தின ஸ்டோரியில நடுங்குனே எல்லாத்துலயும் நடுங்குறேன். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாமா? இதுவா இருக்கட்டும். இந்த மாதிரி பிட்டு பிட்டாவே நான் வந்து போடுறேன். சோ தட் எனக்கு கொஞ்சம் மென்டல் பீஸா இருக்கும், எடிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு வந்து கஷ்டம் தெரியாது. வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். டீலா நோ டீலா சொல்லுங்க. சோ வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் என்ன பண்ண போறேன், அடுத்த வீடியோக்கு வந்து மேக்ஸ உள்ள கூப்பிட்டு வந்துட போறேன். என்ன ஆட்டம் ஆனாலும் பரவாயில்லடா, கூடயே இருந்துடுறா கைப்புள்ள அப்படின்ட்டு. இன்னைக்கு வேற நான் ரொம்ப ஒப்பாரி வேற வச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அதனால இன்னும் நெகட்டிவா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். என்னன்னா யாராவது இருப்பாங்க வீடியோ எடுக்கும்போது அண்ட் டே நோ நான் பேய் வீடியோ தான் எடுப்பேன் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல என் வீட்டுல யாராவது இருப்பாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றது தெரியும், ஒருத்தர் இல்லையே கூட, ஒருத்தர் இல்லையே. சரி நான் போட்டா அடுத்த வீடியோ எடுக்கட்டா, நான் எதை எட்டி பாக்குறேன்னு எனக்கு தெரியல. என்னன்னா இன்னைக்கு செட்டப் வந்து ஃபுல் இருட்டா இருக்கு, எந்த லைட்டுமே இல்ல, இந்த லைட் மட்டும் தான் இருக்கு. இந்த லைட் ஆக்சுவலி டிம்மா இருக்கு, கேமரால பாக்குறதுக்கு பிரைட்டா தெரியுது, பட் ஆனா ரொம்ப டிம்மா இருக்கு. சோ அதனால இங்க எல்லாமே இருட்டா இருக்கா, அதனால நான் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கேன். கடவுளே, ஐயோ இமேஜினேஷன் பண்றேனே. எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடவா? நான் கேட்பாங்க இதை பெத்ததுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் போல அப்படின்ட்டு. 4:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பேய் கதைகள் இருந்ததுன்னா கீழே கூகுள் டாக்ல சென்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? போட்டா எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து அனுப்பிவிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி அக்காக்கு வந்து நடக்க வேண்டியது அக்காக்கு வந்து வரப்போற நாட்கள் வந்து நல்லதாக அமையவே, செய்ய போற காரியங்கள் நல்லதாவே அமையவே வாழ்த்துக்கிறோம் அப்படின்ட்டு ஏதாவது போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ரீட் பண்ணி மனசு தேத்திப்பேன். ஓகேவா? மறக்காம வீடியோ லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, வீடியோ லைக் பண்ண மாட்டீங்க. லைக் மட்டும் பண்ணிருங்க. ஓகே.